अस्मद्गुरु परमगुरु यतिवर पूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने शरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சபரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலிய நுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரை போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே சந்தமது புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இந்த இதில் பாசுபத பகிஷ்காராதிகாரத்தை சாய்க்கிறேன். இந்த பாசுபத மதத்தை பகிஷ்காரம் பண்ணுறார் அப்படின்றது வரைச்சே முதல் பாசுரத்தை அனுபவிச்சிட்டோம். அதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. சாது சனங்கள் எல்லாம் சச்ச என்னும் சலம்புணர்த்தார் கோதம சாபம் ஒன்னால் கொடுங்கோலங்கள் கொண்டுலகில் பூதபதி கடியாரென நின்று அவன் பொய்யுரையால் வேதமகற்றி நிற்பார் விகற்பங்கள் விளக்குவமே. அதாவது சிவனார் ஞானத்தை போதிக்கக்கூடியவராக இருந்தாலும் அந்த பெருமைகள்லாம் சொல்லிட்டோம். கௌதம சாபத்தினால இந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு. கௌதம சாபம் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு பாட்டிலையும் சாதிக்கிறார். கௌதம சாபம் அப்படின்னு சொல்றது, கௌதமர்னு ரிஷி, அவர் நல்ல தபஸ் பண்ணதுனால பிரம்மாவனிடத்துலேருந்து பிரம்மா வரம் கொடுத்தார். அந்த வரத்தில் இவர் என்ன கேட்டார், தன்னிடத்துல குறைவுபடாத என்னைக்கும் குறைவில்லாத தானியம் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்படி சதசிங்கம்னு ஒரு ஆசிரமத்தை நிறுவி அந்த ஆசிரமத்தில் எல்லாரும் தானியங்களை எடுத்துட்டு வந்து தானியங்கள் குறைவர வச்சுட்டு நித்தியம் அந்தணர்களுக்கு ததியாராதனம்னு சொல்றேன் அன்னத்தை இட்டு அவர் மகிழ்ந்தார். இப்படி இருக்கச்சே 12 வருஷ காலம் ஒரு க்ஷாமம் வந்தது, பஞ்சம் வந்தது. அதனால அந்த அக்கம் பக்கத்துல இருந்த ரிஷிகள் அந்தணர்கள்லாம் பிராமணர்கள்லாம், இவர் ரிஷியாசிரமும் சதசிங்கம்ன்ற ஒரு வனத்துல இருந்த நாட்டுல 12 வருஷம் க்ஷாமம், மழை இல்லாத பசி பஞ்சம் வந்ததுனால, பசி பட்டினி ஏற்பட்டதுனால அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள்லாம் இவரிடத்துல வந்து நன்னா உணவு கேட்டா இவரும் ஆதரிச்சார். ஏன்னா குறைவில்லாத தானியத்துக்கு வரம் பெற்றிருக்காரல்ல, அதனால அவர் வந்து அவளுக்கெல்லாம் ததியாராதனை பண்ணார். அப்புறம் பஞ்சம் நீங்கித்து. பஞ்சம் நீங்கின உடனே அவள்லாம் அவ ஊருக்கு திரும்பச்சு இத்தனால உணவளித்து வாழ்வளித்தாரு. அவரிடத்துல அவளுக்கு ஒரு பொறாமை வந்துருக்கு. அவருடைய பெருமையை கண்டு, அவருடைய பெருமையினால்தான் இவளுடைய பஞ்சத்தை பஞ்ச சமயத்துல அவர் வாழ்வளித்தார், உணவு கொடுத்து. ஆனா அதுவே அவளுக்கு பொறாமை குணத்தை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு பழியை விளைவிச்சான். அதாவது
சாதாரண லோகத்துல உதவி ஒருத்தர் பண்ணாங்கன்னா அந்த உதவி காலம் முடிஞ்சு நாம ஸ்வஸ்தமான உடனே நமக்கு உதவி எப்போ கேட்குறோம்? நமக்கு நம்மால நம்முடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியாத போது உதவி கேட்குறோம், அந்த உதவியை பெறுறோம். அப்புறம் நம்முடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வந்த உடனே அவள் இடத்துல நன்றி சொல்லிட்டு விட கொள்ளணும். அதுதான் சரியான வழி. ஆனா அந்த கௌதமருக்கு இப்படி ஒரு பிரசித்தி இருந்ததுனால, குறைவில்லாத பற்றாத தானியம் இது பண்ணதுனால இவாளுக்கு ஏதோ, அதனால அவர் இடத்துல சொல்லிட்டு கூட போகக்கூடாது அப்படின்றது மாத்திரம் இல்லை, அவருக்கு நன்றி சொல்லிட்டு சொல்லிட்டு போகாத போனது மாத்திரம் இல்லை, அவருக்கு ஒரு அபகீர்த்தியை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணா, அவளுடைய தபோபலத்தினால என்ன பண்ணா, ஒரு பசுவை சிருஷ்டிச்சு கௌதமனுடைய ஆசிரமத்தில் விட்டார். அந்த பசு அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம், அது பயிர்கள்லாம் அழிச்சு பசு அந்த பயிரை மேய்ஞ்சிச்சு. இவர் கௌதமர் அந்த பசுவை விளக்கிறதுக்காக தன்னுடைய கமண்டலத்திலேருந்து ஜலத்தை தெளிச்சா அது போயிடுமோ, அதுக்காக அவர் ஜலத்தை தெளித்தார். ஆனால் இவருடைய எண்ணம் கிருத்திரிமத்தினால அந்த ஜலம் பட்ட உடனே அந்த பசு போயிடுற மாதிரியான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி இவா மாயினால அந்த பசு கொல்லப்பட்டாயிடுச்சு, அதான் பிராணனை விட்டுடுச்சு. உடனே இவா என்ன பண்ணா, இத்தனை நாளா சாட்டத்துக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பாத, இனிமேட்டு உன் வீட்டில் சாப்பிட முடியாது உன் ஆசிரமத்தில், ஏன்னா நீ பசு அதை பண்ணிட்ட அப்படின்னு அபாண்டத்தை சொல்லி இவாளுக்கு அங்கே ஏதோ சாப்பிட முடியாத மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ ஊருக்கு கிளம்பிச்சே நன்றி சொல்லாத மாத்திரம் இல்லை, இத்தனை நாளா அவர் போட்டத்துக்கு விரோதம், இனிமேட்டு சாதமெல்லாம் போடக்கூடாது, உன் சாத்தை நாங்கள் சாப்பிடக்கூடாது, ஏன்னா நீ பசு அதை பண்ணிட்ட அப்படின்னு அவர் பேரில் பழியை சொல்லி, அதுக்கப்புறம் என்ன பண்ணா, எப்பவுமே சாபம் விடுறவா சாபத்துக்கு ஒரு விமோச்சனம் எப்படியோ ஒன்று ஒரு விதமாக அதுக்கு கொடுப்பார்கள். சாபம் விடுறவா கொடுப்பாளோ இல்லை இது பண்ணுவாளோ அதை சார்ந்தவா பண்ணுவாளோ. இந்த பசு உயிர் வைக்கணும்னா இப்போ இன்னி தேதியில் அவர் பேரில் பழி சொல்லிட்டு இவெல்லாம் ஊருக்கு கிளம்பணும், அந்த காரியத்தை பண்ணிட்டான். போகிற சமயத்தில் அந்த கங்கா ஜலத்தை தெளிச்சா அந்த பசு உயிர் வந்துடும் அப்படின்னு. ஆனால் இப்போ சத்திக்கு அவர் பசுவை கொன்னவர் தானே, அதனால அவர் வீட்டில் சாப்பிட முடியாது, அங்கே கிளம்பிட்டாங்க பழி சமைச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் அவர் அதுக்கப்புறம் இது பண்ணார். தன்னுடைய தபோபலத்தினால இந்த பிராமணாள் பண்ணதெல்லாம் அவளுடைய மாயினால் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவனிடத்துல தபஸ் பண்ணி, அந்த சிவனுடைய ஜடையில தானே கங்கையை வச்சிருக்கா, அதனால அந்த ஜடையிலேருந்து ஒரு பாகத்தை வாங்கிட்டு அந்த கங்கா ஜலத்தை பசுவனுடல தெளிச்சார். தெளிச்சதுனால அந்த பசு உயிர் பெற்றது. உடனே இந்த கௌதமர் என்ன பண்ணார், இப்படி சாப்பிட்டுட்டு கிருத்தக்னாளா அதோடு கூட தம் பேர்ல பழிய சுமத்துறதுக்காக இப்படி ஒரு மாய வியாபாரம் பண்ணினதுனால அவர் சபிச்சுட்டார். அதாவது என்ன எப்படி சபிச்சாருன்னு சொன்னா, அவ சொன்னாலும் இல்ல கங்கா ஜலத்தை கொண்டு தெளிச்சா போகும்னு. கங்கா ஜலம் எங்க இருக்குது? சிவன் முடியில் இருக்குது. அதனால சிவன் அப்போ என்ன வேஷத்துல இருக்கார்? ஜடாதாரியா இருக்கார். அப்புறம் சாம்பல்லாம் பூசிட்டு இருக்கார்.
அப்படிலாம் இருக்கிற அந்த பயங்கரமான வேஷத்துல சிவன் இருக்காரு. ஆன மாதிரி இவ வந்து சிவனை போல பயங்கர வேஷதாரிகளாகி வேத விருத்தமான காரியங்களை பண்ணணும். ஏன்னா இவளுடைய செய்கை நன்னாலேயோ இல்லை, கிருத்தக்கு நாளா இருந்தா ஒரு மாயினால இவருக்கு பசுஹத்தி பண்ணவர் அப்படின்ற பாபத்தை இது பண்ணார். அதனால இவெல்லாம் வேதத்துக்கு புறம்பானவர்களா நடக்க வேண்டியது அப்படின்னு சபிச்சுட்டார். இப்ப அதனால சிவன் கௌதமர் தான் சிவனை குறித்து தபஸ் பண்ணி தான் அந்த கங்கா ஜலத்தெல்லாம் வாங்கினார், ஜட முடியல இல்லையா. அதனால சிவனார் பாசுபத மதம்னு ஒரு மதத்தை, வேத விருத்தமான மதத்தை பிரவர்த்திச்சார். அவளுக்கு உபதேசம் பண்ண அந்த பிராமணாளுக்கு அந்த மதத்தை அவ கை கொண்டவா, அவ தான் பாசுபத மதக்காரா. இந்த பாசுபத மதத்துல 4 பேர் இருக்கா. அதை பத்தி கொஞ்சம் பேர் தெரிஞ்சுப்போம். அவ 4 பேர் இருக்கா. அந்த 4 பேர் யாரு அப்படின்னா, காபாலாள், காலமுக்காள், பாசுபதர், சைவர் அப்படின்னு 4 பேர். இவளுடைய கொள்கையெல்லாம் கொஞ்சம் வேதத்துக்கு விருத்தமானதா இருக்குது. அதாவது 6 முத்திரை தத்துவத்தை அறியணும். அவ தத்துவம் என்னன்னா 6 முத்திரை. 6 முத்திரை அது ரொம்ப உள்ள போகணும். 6 என்னதுன்றது மாத்தணும். கண்டிகை, ருச்சகம், குண்டலம், சிகாமணி, சாம்பல், யஜ்னோபவீதம் அப்படின்னு 6 முத்திரை அவ சொல்ற. அதாவது சாம்பல், யஜ்னோபவீதம் யாரோட யஜ்னோபவீதம் போட்டுக்கலாம். பஸ்மதாரியா இருக்கணும். அந்த சிகையில அந்த ருத்ராட்ச மணியெல்லாம் அணியணும். அதே மாதிரி ருத்ராட்ச குண்டலங்கள்லாம் போட்டுக்கணும். அப்படின்லாம் இப்படிப்பட்ட சரீரம் கொண்டுட்டாக்கா அவன் உடனே இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு வர்றான் அப்படின்னு அவளுடைய மதம். அது அதில் ஒரு சிலர் காலமுக்கால் அப்படின்றவா போஜனம் பண்றது எதில் பண்ணணும்னா, கபால பாத்திரத்துல மண்டை ஓடு இருக்குது, மண்டை ஓட்டுல அந்த மண்டை ஓடு பாத்திரமா வச்சுட்டு அதில் அன்னத்தை புஜிக்கணும். அப்புறம் சவத்தினுடைய சாம்பலை தரிக்கணும். அப்புறம் தடி கையில வச்சுக்கணும். அது தவிர சுறா கும்ப ஸ்தாபனம், கும்பத்துல தீர்த்தம் வச்சுதான் நாமெல்லாம் ஆவாகனமெல்லாம் பண்றோம். சில இதெல்லாமும் சில விசேஷ இதுக்கான இவா வந்து சுறாபானத்தை கும்பத்துல ஸ்தாபனம் பண்ணி ஆவாகனம் பண்ணி அதெல்லாம் பண்ணணும், தெய்வ பூஜை பண்ணணும் அப்படின்லாம். இப்ப அந்த கையில வந்து ருத்ராட்ச கங்கணம், அதான் தலையில ஒரு ஜடம், கபாலம், சாம்பல், ஸ்நானம், இதெல்லாம் சைவாகமத்துல பிரசித்தமா இருக்கு. இப்படி வேத விருத்தமா சவத்தையும் சவசாம்பலையும் மண்ட ஓட்டையும் இப்படி எல்லாம் பண்ணி யார் வாடாலும் கூழல் போட்டுக்கிறது இதெல்லாம் இருந்ததுன்னா இவாளுக்கு சம்சார பந்தம் நீங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மதத்தை அந்த பசுபதியானவர் அந்த இடத்துல அவர் பிரவர்த்திப்பிச்சார். காரணம் என்னன்னா, இவாளை கௌதமர் சபிச்சுட்டதுனால அந்த சாபத்தினுடைய படிக்க அவ பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மதத்தை, வேத விருத்தமான மதத்தை சிவனே இந்த மாதிரி பண்ணி அவளுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்றது அந்த விருத்தாந்தம்.
அதனால்தான் கோதம சாபம் ஒன்னால் கொடுங்கோலங்கள் கொண்டு அப்படின்னு சொன்னது. அதை யார் பிரவர்த்தித்தா? சிவனார் பிரவர்த்தித்தார். அதனால பூதபதி கடியார், நாங்கள்லாம் சிவனுடைய அடியார் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுல பூதபதி அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள்லாம் யாரு? அந்த ஏன் 48,000 அந்தனர் பிராமணால் இருந்தாலே அவள்லாம் தான் இந்த கிருத்தியம் பண்ணா. அவள்லாம் இப்போ கௌதம சாபத்தினால பூதபதி கடியார் அப்படின்னு சொன்ன. அவள்லாம் இப்ப யாரு? சிவனடியார் அப்படின்னு. பசுபதி பிரஜாபதி அப்படின்னு சொல்றவ பிரம்மா பிரஜையெல்லாம் உண்டு பண்றதுனால, சிருஷ்டிகர்த்தானால பிரஜாபதின்றது பிரம்மா. இவர் பசுபதி. பசுபத்தின்னு பசுநாயகன் கோபாலன்னு சொல்லு, பசுவை காப்பாத்துற, அது பெருமாள். அது இல்லை. இது பசுபதி அப்படின்றது, பசுன்றது பொதுவா கோசப்தம். கோசப்தம் பொதுவா பால் கறக்கிற பசுமாட்டை மாத்திரம் இல்லாம காளையையும் அது சொல்லும். அதனால ரிஷப வாகனன் அப்படின்றதுனால இவருக்கு பசுபத்தின்னு பேரு. பிரஜாபதி பசுபதி அப்படின்னு தான் பேரு. பூதபத்தின்னு நீங்க சொல்றீங்க சிவனை. எப்படி சிவனா இருக்கு பூதபதி அப்படின்னா, பெருமாளுக்கு கேசவன்ற திருநாமம் இருக்கு. கேசவன் திருநாமம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா, கான்னு பிரம்மாவுக்கு பேரு, ஈசன்னு சிவனுக்கு பேர். இவா ரெண்டு பேரும் பிரம்மா திருநாபியில இருக்கிறதுனாலையும் ஈசன் வலமார்புல இருக்கிறதுனாலையும் இவனுக்கு கேசவன் அப்படின்னு எம்பெருமானுக்கு பேர். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவான் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவான் அப்படின்னு. அதாவது கான்னு சொல்றக்கூடிய பிரம்மாவும் எல்லா பிராணிகளுக்கும் தேகினா, தேகின்னா சரீரத்தோடைய பிராணிகள் இருக்க எல்லா பிராணிகளுக்கும் நான் ஈசன். ஈசோகம் சர்வதேகினா ஆவான் தவாங்கே, நாங்க ரெண்டு பேரும் உன்னுடைய அங்கத்திலேருந்து உண்டானவாளான்றா தஸ்மாத்து கேசவ நாமவான் அப்படின்னு உனக்கு கேசவன் பேருன்னு சிவன் அனுசந்திக்கிறார். அதுல சொல்லச்சு ஈசோகம் சர்வதேகினா, அகம் சர்வதேகினான் ஈஷா. அதான் பூதம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த லோகத்துல சரீரத்தை கொண்டிருக்கிற உண்டாயிருக்கிற பிராணிகளை சொல்லும். அதனால ஈசோகம் சர்வதேகினாம், தேகி தேகத்தை உடையவர்கள் எல்லாருக்கும் நான் ஈசன் அப்படின்னு சொல்லிருக்கா. இந்த இடத்துல அப்படிப்பட்ட உயர்த்தியானவர் அப்படின்றதையும் காண்பிக்கிறதுக்கு பூதபதி அப்படின்னு சிவனார் சொன்னார். அப்படிப்பட்ட சிவனாருக்கு அடியவர்கள், அதான் சிவனுடைய அடியவர்களா இருந்து அந்த சிவனாலே பொய்யுரையா சொல்லப்பட்டது. இந்த பொய்யுரையா சொல்லப்பட்டதே அவளுடைய சாபவசாத்து மெய்யுரையா எடுத்துருக்காளோ. அதனால அப்படி மெய்யுரையா எடுத்துட்டு இருக்கிறதுனால அதுதான் சலம் சச்ச என்னும் சலம் புணர்த்தார்னு சொன்னாரല്ലോ. சலம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, பிறருடைய உள்ள கருத்தை அறியாத அது பண்ணக்கூடிய காரியம் சலம். அதாவது இந்த மாதிரி இவன் கபட்டமா ஈஸ்வரன் இந்த மாதிரி பண்ணிருக்கார் அப்படின்னு அதை தெரியாம அதை கொண்டாடுறது, இல்லை கௌதமரை இது பண்ணாலே அதுவும் தான் எல்லாம். அதனால சக்கையா இருக்கிற விஷயத்த அவள் இத்தராளுடைய உபதேசம் பண்ண சிவனுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்காம எடுத்துட்டாலும் இல்லை. அதனால சலம் புணர்த்தார், அதாவது சலன்ற தோஷத்தை இவா கை கொண்டவாள் அப்படின்னு சொன்னார்.
அதனால இவா வேதத்துக்கு விருத்தமா சொல்றா, வேதம் அகற்றி நிற்பார் அப்படின்னு சொன்னார். அதனால அப்படிப்பட்ட விகற்பமான பட்சத்தை விளக்குவோம் அப்படின்னு முதல் பாசுரத்தை முடிச்சார். அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். இதே தான் வரும். இது சுலபமா மேலே போயிடலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடோபாதீனேதி வல்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரீசான பதாசிரம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.